பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். ஐயோ, எத்தனை டைம் தான் இந்த பெட்டை நான் க்ளீன் பண்ணுவேன்? க்ளீன் பண்ண பண்ண இப்படியே கலச்சு போட்டுட்டு இருக்கா இந்த அன்பு. அவ வரட்டும் இங்க. என்னமோ அவ செய்யற மாதிரி இப்படி போட்டு வச்சிருக்கான். எவ்வளவு தைரியம் இருந்தா போட்டு வச்சிருப்பான். அவனே நீ க்ளீன் பண்ண வைக்கிற. கடுப்பு தான் ஏத்துறா இவன் மட்டும். நேத்து ஃபுல்லா தான் நமக்கு உடம்பு சரியில்லை. ஏதாவது ஹெல்ப் செஞ்சானா? யாருமா? நான் ஒண்ணு பாத்துக்கலையா? ஆமாடா, என்னடா பண்ணி வச்சிருக்க பெட்டை? நாஸ்தி பண்ணி வச்சிருக்க. ஏடி தலவாணி இருந்துச்சு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். பாதியில எடுத்து வச்சிட்டு நீ பாட்டுக்கு போயிருவியானே? அதுக்குன்னு ரெண்டு வேலையும் செய்யலன்னு சொல்றது தப்புமா? எல்லா வேலையும் செஞ்சதா இருந்தாலும் ஒரு வேலையாவது உருப்படியா செஞ்சியா? இப்படி போயிட்டு இப்படி வரதுக்குள்ள உனக்கு அந்த தலவாணி அடுக்காதது பெருசாயிருச்சு. அந்த தலவாணி இப்படி இருக்கும் போதும் செம்ம கியூட்டா இருக்கும். கடைசி வரைக்கும் இப்படி இருக்கட்டும், விடு. சொன்னாலும் சொல்லணும், அது அப்படிதான்டா இருக்கும். வாய் மூடிட்டு எடுத்து ஒழுங்கா அடக்கி வைடா. என்னம்மா நீ? சொன்னதை மட்டும் செய்டா. காய்ச்சல்ல படுத்து எந்திரிச்சாலும் வாய் சவுண்ட் மட்டும் குறையில பத்தியா உனக்கு? அதெல்லாம் எனக்கு குறையாது. ஒரு வேலையை உருப்படியா செய்ற நீ எந்த வேலையும் உருப்படியா செய்யறது கிடையாது. ஒழுங்கா வேலையை பார்த்து நீட்டா பண்ணி வைடா. குடுக்குற வேலையை ஒழுங்கா பாரு. எடுத்து வை போ. நீ திட்டுறதுக்கு முன்னாடி கூட எடுத்து வச்சிருப்ப. நீ திட்டுன்னு திட்டிட்டு எடுத்து வைக்க மாட்டேன். ஏய், மரியாதையை எடுத்து வச்சறா. முடியாது முடியாது. எடுத்து வச்சு உன்னால இந்த ரூமை க்ளீன் பண்ண முடியுமா முடியாதா? கூட்டி நீட்டா மாப் போட்டு வைக்க முடியுமா முடியாதாடா? என்னால முடியாதுப்பா. ஏண்டா முடியாது? கை கால் எதுவுமே இல்லையா? எல்லாமே நல்லா தானே இருக்கு. ஏடி என்ன டார்ச்சர் பண்ற? உனக்கு அப்படிதான்டா இருக்கும். வீட்டு வேலையை செய்ய சொன்னா உனக்கு அப்படிதான் இருக்கும். ஒரு ரூமை தானே உனக்கு க்ளீன் பண்ண சொல்றாங்க, க்ளீன் பண்றா. நீயும் தானடி இந்த ரூம்ல இருக்க? இருக்கே, செஞ்சல நானே. நீ வேணும்னே கலச்சு வச்சுட்டு போயிருக்க. செய். நான் வேணா தலவாணி எல்லாம் எடுத்து வைக்கிறேன்ப்பா. மாப்பெல்லாம் என்னால போட முடியாது. ஏண்டா போட முடியாது? கை நல்லா தானே இருக்கு. கையெல்லாம் நல்லாதாம்மா இருக்கு. நான் எப்ப சொன்ன கை நல்லா இல்லைன்னு? அப்புறம் என்ன அன்பு சார், செய்யுங்க சார். உங்க அம்மா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க வீட்டு வேலை சொல்லாம. ஆனா என் கூட இருக்கும்போது கத்துக்கலாம் சார். செய்யுங்க சார். மேடமுக்கு செய்ய தெரியுமா? என்ன வாய் பேச ஆரம்பிக்கிற? எனக்கு தெரியுதோ தெரியலையோ, செய் மரியாதையா. செய்யடா, க்ளீன் பண்ணடா. இப்படி மசமசன்னு நின்னுட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமாடா? நான் தான் சொல்றேன் லேடி, அது இடத்துல இருந்தா சூப்பரா தான் இருக்கும். பல்ல கட்டிட்டே நிக்காம போய் செஞ்சிடறா. நானும் ஸ்னேகாவும் சமைக்க போறேன். மரியாதையா நான் வரதுக்குள்ள இதெல்லாம் க்ளீனா இருக்கணும். நீ என்னடி இம்சை பண்ற? உனக்கு நான் இம்சை பண்ற மாதிரி தான் தெரியும். நான் போய் சமைச்சிட்டு வரதுக்குள்ள இது நீட்டா இருக்கணும். நில்லு. என்னடா எங்க போற இப்போ? நேத்து தானே காய்ச்சல் இருந்து எந்திரிச்ச. சமைக்க போற? ஸ்னேகா பாவு தனியா செஞ்சுட்டு இருக்காள. அவ சமைச்சா. ஆமா, நேத்து அவ தான் சமைச்சிருக்கா. என்ன ஒரு அக்கறை பத்தியா? நானும் அண்ணனும் தானே நேத்து சமைச்சோம். அதுதான் நல்லாவே இல்லையா? என்னடா நானும் பார்த்தேன். ஸ்னேகா செஞ்சது அமிர்த மாதிரி இருந்திருக்கும். நேத்து என்னடா நல்லா இல்லைன்னு பார்த்தேன். நேத்து வச்சது இல்லாம அமிர்த மாதிரி இருந்துச்சு. இத்தனை நாள் நீ வச்சல அது வெறும் விஷமா இருந்துச்சு. என்னடா உனக்கு சமைச்சிட்டு வந்து இந்த விஷத்தையே ஊட்டி விடுறேன். நான் வரேன்டா. நின்னு கையை விடுற, நான் சமைக்க போறோம். என்னடி ஒரு நிமிஷம். கையை விடுறான்னு சொன்னேன். நிக்க போறியா இல்லையா? இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? இப்ப என்னடி உனக்கு அவசரம்? என்ன கௌசல்யா, உனக்கு என்னடா பிரச்சனை? விடுடா. அதோட கையெடு நாயே. என்ன பார்த்தா நாய் மாதிரியாடி தெரியுது உன் கண்ணுக்கு? அதை விட கேவலமா தெரியுது. கையெடுத்துரு. நேஹா அங்க வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் போகணும் அவ கூட. அவளுக்கு தெரியும் அவ போய் நேரம் சமைக்கவே ஆரம்பிச்சிருப்பா. பாவுண்டா, அவ மட்டும் தனியா செய்வாளா? நானும் போய் ஏதாவது ஹெல்ப் செய்யணும்ல. ஒன்னும் கிழிக்க தேவையில்ல. அடிச்சாலும் அடிச்சிருவேண்டா. உன்னை யார ஹிப் தெரியுற மாதிரி சாரி கட்ட சொல்றது? லூசி சாரி கட்டினாலே ஹிப் தெரியும்டா. வீட்டு எடுத்து எதுக்கு கட்டுற? என்னோட சரி, நான் எப்படி வேணாலும் கட்டுவேன். உனக்கு என்ன? நீ கட்டுபடி உன் மச்சத்தை பார்த்தாலே எனக்கு ஏதோ ஆகுதுன்னு நான் தான் சொல்றேன்ல. அதுக்குன்னு அப்படின்னா நீ லூசா விடணும் சாரியை. எதுக்கு ஃபிளீட் எடுத்து கட்டிட்டு இருக்க? என்னோட சாரி நான் ஃப்ளீட் எடுப்பேன். ஃப்ளீட் எடுக்காம போவேன். அதுக்கு உனக்கு ஏதோ ஆகுதுன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. கை எடுக்கிறியா? கிளம்புறேன். நீ ஆளே சரியில்லை. கையேடா. என்னோட வைஃப் நான் பிடிப்பேன், பிடிக்காம இருப்பேன். அந்த வைஃபுக்கும் சம்மதம் இருக்கணும்பா. நீ பிடிச்சிருக்க அந்த வைஃபுக்கு ஓகேனா மட்டும்தான் நீ பிடிக்கணும். இது எந்த ஊர்லடி சட்டம்? எங்க ஊர்ல சட்டம்பா. நீ கையேடா. போயிருக்க வேண்டியதானே கையை தட்டி விட்டு. இவ்ளோ டைட்டா பிடிச்சா நான் எங்க போவேன்? விட போறியா இல்லையா அன்பு? என்னால முடியாதுப்பா. சும்மா இருந்த என்ன நீ தான் உஸ்பேத்தி விட்ட. மாமா, நான் சொல்றதை கேட்க மாட்டியா மாமா? ஐயோ, நீ மாமாங்கிறத விட்டுருமா. ஏன் மாமா? நான் கூப்பிடுறது நல்லா இல்லையா அன்பு மாமா? ஐயோ, ஏன்டி இப்படி கொடுமைப்படுத்துற? ஏன் மாமா? நான் இப்படிதான் மாமா பேசுவேன். ஏன்னா நீ எனக்கு மாமா மாமா. சும்மா இருந்தனே நீ உஸ்பேத்தி விட்டுட்டு இருக்க. ஏன் மாமா? நான் இப்படிதான் மாமா கூப்பிடுவேன். மாமா மாமா மாமா.
அப்ப இங்க நடக்கிறதுக்கு எதுக்கும் நான் பொறுப்பு இல்ல. மாமா என் பேச்ச நீ கேட்க மாட்டியா மாமா? பாவம் மாமா, ஸ்னேகா தனியா சமைச்சிட்டு இருக்கா மாமா. அப்படியே விட்டுருப்படி, நீ மாமா மாமான்னு கூப்பிட்டே நோஸ் பேத்தி விடுறடி. அச்சோ அப்படியா மாமா? விடுங்க மாமா, நான் போகணும்ல மாமா. மாமா நீ ரொம்ப ஓவரா பண்ற மாமா. அப்படியாமா? அப்ப கொடுத்தது திரும்பி கொடு. என்னால கொடுக்க முடியாது, நீ கையெடு, நான் போகணும். நீ வர வர ரொம்ப பண்ற. உன்னை எனக்கு பிடிக்கலடா. என்னம்மா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்? என்ன பிடிக்கல? பிடிக்கலடா. சத்தியமா என்ன பிடிக்கலையா? உண்மையுமே உன்னை எனக்கு பிடிக்காதுடா. அப்புறம் ஏன் மேடம் சிரிக்கிறீங்க? ஐ லவ் யூ அன்பு மாமா. ஐ லவ் யூ பொண்டாட்டி. கட்டாயம் என் காதல் ஆட்சி கைகூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போரா அவ சந்தனத்தில் சென்று வச்ச தேரா என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா எண்ணம் எங்கும் மொட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தங்க என் மனசு சத்திரமா ஆத்தா. ஏன் என்னடி என்ன ஓடிட்ட? நான் போய் சமைக்க போறேன். அவ்வளவுதான்ப்பா, சமைக்க போறேன்னு போயிட்டாலும் நீ கிச்சன்ல இருந்து வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, half an hourல வந்துருவேன். அப்ப ஏதோ மேடம் சிம்பிளா தான் செய்ய போறாங்க. இந்த பெட் இப்படியே இருக்கிறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு, இவளுக்கு மட்டும் ஏன் நல்லா இருக்காதுன்னு தெரியாது. எப்படியோ படுக்க போறது, அது எப்படி இருந்தா என்ன? நம்ம வீட்டுக்கு யாராவது வரவா போறாங்க? நீ அங்க இருக்கும்போது மட்டும் ஒரு ரூம் க்ளீனா வச்சிருப்ப, இங்க மட்டும் ஏன் வச்சிருக்க மாட்டேங்கற? ஏன் கத்தாதடி, அங்க அம்மா செய்வாங்க, இங்க நான் செய்யறேன், அவ்வளவுதான். அப்ப வாய மூடிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வை, நான் வரதுக்குள்ள க்ளீனா இருக்கணும். இல்லனா உன்னை பட்னியா போட்டுருவேன். ஒரு ரூம் அம்மாவா க்ளீன் பண்ணுவாங்க, நீ தானே க்ளீன் பண்ணுவ. க்ளீன் பண்ண மரியாதையா. இங்க வந்த உடனே கொஞ்சம் திமிரு ஏறிடுச்சு போல, மரியாதையா க்ளீன் பண்ணி வை. போமா, க்ளீன் பண்ணி வைக்கிறேன் போ. அந்த பையன் இருக்கட்டும், செஞ்சு வை, நான் வந்துருவேன். இவ தொலை வேற தாங்க முடியலப்பா. க்ளீன் பண்ணி வைக்கலன்னா என்ன கொஞ்ச நேரத்துல வந்து கத்த ஆரம்பிச்சிருவா. க்ளீன் பண்ணிட்டே வெளியில போக வேண்டியதான். இந்த ஜீவா வேற என்ன பண்றான்னு தெரியல, கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஸ்னேகா வெளியில உட்காந்து கோலம் போட்டுட்டு இருந்தா, அவகிட்ட கேட்டா உள்ளாரதான் இருக்கேன்றாங்க. ஆனா சார் எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியல. எவனாவது ஒரு இடத்துல இருக்கானுங்களா, தேட வேண்டியதா இருக்குப்பா. இத கிளீன் பண்ணிட்டு முதல்ல அவன் எங்க இருக்கான்னு தேடணும். எங்கடா போன, இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்த ஆளையே காணோம். என்னடா பண்றது, ரூம்ல தாண்டா கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்னேகா உன்னையும் கிளீன் பண்ண வச்சிட்டாளாடா? ஆமாண்டா, கிளீன் பண்ணி மாப் போட்டு இப்பதான் வந்தேன். ஏன்னா ரூம் கிளீன் பண்ணாம இருக்க? இதுக்கு மேலதான் கிளீன் பண்ணணும்டா. கிளீன் பண்ணி மாப் போட்டுட்டு தான் போகணுமா? ஆளா போட்டுட்டேன்ப்பா, நீ தான் கிளீன் பண்ணும். கிளீன் பண்ணிட்டு வா. அதாவது உதவி செய்யலாம்ல. என் தங்கச்சி வந்து செருப்பால அடிச்சாலும் அடிச்சிருவாடா. அவங்க வேலையை அவங்க பாக்கணும்னு சொல்லிதான் என் தங்கச்சி சொல்லியிருக்கா. நீயே செய்யடா. எனக்காக செய்ய மாட்டியா? உனக்காக எதை வேணாலும் செஞ்சிடலாம். நான் என் தங்கச்சி விஷயத்துல கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணக்கூடாது. அப்புறம் என் மூஞ்சில 4 கோடு தான் விழுந்து கிடக்கும். நீ பேசாம போயிருவ, எனக்கு தானே தெரியும். அதனாலடா நீயே செஞ்சுட்டு வா, நான் வெளில நிக்கிறேன். ஏதாவது உதவி செஞ்சுட்டு போடா. வாய்ப்பே இல்ல ராஜா, நீ செஞ்சுட்டு வா. அப்போ நீ ஹெல்ப் செய்ய மாட்டேலடா? நான் செஞ்சா உன் வைஃப் இருக்காளே, அதான் என் தங்கச்சி, என் கண்ணத்தை பழக்க வச்சிருவாடா. அதனால மச்சான், நான் ஏன்டா ஹெல்ப் செஞ்சுட்டு உனக்கு பிரச்சனை இல்லாம நீ போயிருவ, எனக்கு தாண்டா தெரியும். அதனால உன் வேலையை நீயே செய்யடா. நான் இப்பதானே முடிச்சுட்டு வந்தேன். எனக்கே கை கால்லாம் வலிக்குதுடா. இப்படா செய்யறது? என்னடா உன் தங்கச்சி பண்றா? உன் தங்கச்சியை வளர்த்த விதம் சரியில்லடா. அத போய் என் அம்மா கிட்ட கேளு, இல்லன்னா உன் அம்மா கிட்ட கேளு. இதெல்லாம் என்கிட்ட கேட்டா நடக்குமா? அந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தோமே, அத்தை கொஞ்சம் பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே பயம் வந்திருக்கும்டா. இந்நேரம் வேற அண்ணன் ஏதாவது இருக்காங்களானே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இனிமே நம்ம தங்கச்சிங்க மேல ஏதாவது பண்ணட்டும், அதுக்கப்புறம் இருக்கவங்களுக்கு. அந்த வீட்டுல நம்ம இல்லனாலும் அவங்க ராணி மாதிரி வாழணும்டா. அது அத்தையால கெடுத்துடவே கூடாது. அது என்னமோ உண்மைதான். எல்லாரும் பேசிட்டு இருக்க மாட்டாங்கடா, ஒரு பயம் வந்திருக்கும். ஏன்னா எழுதி வச்சுட்டு வந்தது அப்படி, ரத்தத்தாலேயே எழுதி வச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம தங்கச்சிங்களுக்காக கண்டிப்பா எதுவும் செய்ய மாட்டாங்க. தங்கச்சிக்காக உயிரே கொடுப்போம், இந்த ரத்தம் கொஞ்சமா கொடுக்க மாட்டோமா? என்ன மச்சா, அவங்க 2 பேத்துக்கு கால்ல இருந்து ரத்தம் வருத பார்த்த உடனே எனக்கு கை ஹோல்ல காலும் ஹோல்லடா. அவ்வளோ வலி மனசுக்குள்ளார. அப்ப தோணுச்சு இந்த அத்தையும் சும்மாவே விடக்கூடாதுன்னு. நம்மளோட குடும்பம் நம்ம மட்டும் தான் பாத்துட்டு இருக்குமே தவிர அத்தை ஒரு சொட்டு கூட பாக்கல. அவங்களுக்கு இப்படி பண்றதுல தப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கடவுள் நம்ம மூலியமா அவங்களை திருத்த பிளான் போட்டுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா அத்தை திருந்துவாங்களான்னு எனக்கு தெரியல. அது என்னமோ உண்மைதான் மச்சான். அதெல்லாம் திருந்துறதுக்கு 10% கூட வாய்ப்பு இல்லடா. ஏன் 1% கூட வாய்ப்பு இல்ல. ஏதோ நம்ம தங்கச்சிங்களுக்கு மட்டும் கஷ்டம் வராம நம்ம பாத்துக்கிட்டா போதும்டா. நம்ம எங்க இருந்தாலும் நம்ம தங்கச்சிங்க நல்லா சந்தோஷமா தான் வாழணுமே தவிர வருத்தம் மட்டும் பற்றவே கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் கால இந்த ரத்தத்தை பார்த்த உடனே அவ்வளவுதான்டா, என் மனசே அங்க நின்றுச்சுடா. என்ன பண்றது, ஏது பண்றது, எதனால வந்திருக்கோம், அந்த செகண்ட் நீங்க கூட்டிட்டு வந்துடலாமான்னு தோண ஆரம்பிச்சிருச்சுடா. அது என்னமோ உண்மைதான்டா. அங்க இருந்து கஷ்டப்படுறதுக்கு நம்ம இங்க கூட்டிட்டு வந்துடலாமோன்னு தோணுச்சுடா. என்ன கூட்டிட்டு வந்துட்டா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இதுல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குடா. அதனால நம்ம 2 தங்கச்சிங்களும் அங்கேயே இருந்துட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கிட்டா போதும்டா. 2
முடிச்சிட்டுமா, உன் அண்ணன் தானே முடிக்காம இருக்கான். ஏன்னா நீ வேற நான் சொல்லிட்டு போய் 10 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷமா கதை அடிச்சிட்டு இருந்திருக்கான் தானே. அது உன் அண்ணன் தான் வந்து பேச ஆரம்பிச்சா, அவன் கிட்டதான் நீ கேட்கணும். நீ உடனே அவன சொல்லிடு. என்னடா பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் ஆச்சு உன்கிட்ட நான் சொல்லி? கிளீன் பண்றேடி, கிளீன் பண்ணனா வந்து கேளுடி. இப்ப மட்டும் க்ளீன் பண்ணி கிழிச்சிட்டீங்களா? அதனால தான் வந்து கேக்குறேன். ஆமா, நீங்க 2 பேரும் சமைக்க போல. ஏதோ தங்கச்சியை பத்தி சீரியஸா ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சே. தங்கச்சியை பத்தியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எங்க காதுல தங்கச்சின்னு தான் கேட்டுச்சு, உன் காதுல அதுதானடி கேட்டுச்சு. ஆமா அதுதான் கேட்டுச்சு, அதனால தான் வந்தோம். ஏதோ ஐஷாவே பிரியாவை வச்சு பேசிட்டு இருக்கீங்க, சரி என்னன்னு கேட்கலான்னு வந்தோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நாங்க தங்கச்சியை பத்தி பேசவே இல்லையே. இல்ல எங்க காதுல விழுந்துச்சு. காது ஷார்ப்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்க கூடாதுமா. இல்லனா உண்மையாலுமே விழுந்துச்சு, காதுல ஏதோ தங்கச்சியை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நாங்க எந்த தங்கச்சியை பத்தி பேசலையுமா, எங்க கூட அந்த வேலையை பத்தி பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். மத்தபடி தங்கச்சியெல்லாம் பத்தி நாங்க பேசல. எங்க காதுல தப்பா விழுந்துச்சு, அது எப்படி என் காதுலயே சௌமியா காதுலயே தப்பா விழுகும்? ஒருத்தர் காதுலனா ஓகே, அதுதானே எப்படி எல்லா காதுலயும் ஒண்ணு விழுகும்? விழுந்திருக்குமா, விடுங்கம்மா. சரி ஏதோ சொல்றீங்க, நம்புறோம். சரி சரி வாங்க சாப்பிட போலாம். அவ வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள சமைச்சிட்டீங்களா? சமைச்சிட்டோமே. ஆமா, என்ன சமைச்சீங்க? எவ்வளவு கஷ்டமான விஷயத்தை சமைச்சிருக்கோம். அதுதாம்மா, என்ன சமைச்சிருக்கீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, என்ன சமைச்சிருக்கீங்க? மேகினா? என்னமா? மேகி மேகி. ஆமா அதுல 2 மினிட்ஸ் போட்டுருக்கா. எங்களுக்கு 10 நிமிஷம் ஆச்சு அதை இது பண்றதுக்கு. தண்ணி காய வைக்கிறதுக்கு 10 நிமிஷம், அதை போட்டு வேக வைக்கிறதுக்கு 10 நிமிஷம், இறக்கி கீழே வைக்கிறதுக்கு 2 நிமிஷம், மொத்தம் 22 நிமிஷம் ஆயிருக்கு எங்களுக்கு. ஆனா அவன் 2 நிமிஷம் சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கான். ஆமா மேகி கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். இது செய்யறதுக்கு 22 நிமிஷம் இருக்குல்ல? ஆமாண்ணா, எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சிருக்கோம். வாங்க வாங்க வாங்க. சாப்பிட வரமா, நீங்க போங்க, வந்துடுறோம். அவ எங்களுக்காக நாங்க ஏதோ சாப்பாடுலாம் வச்சிருப்பீங்கன்னு நினைச்சோம், பார்த்தா மேகி கிண்டி வச்சிருக்கீங்களே. உப்புமா கலர்ல தான ஐடியா, உங்களுக்கு தான் பிடிக்காதே. அத கிளறி இருந்தா கூட சாப்பிட்டுருக்கலாம் போலமா. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்லடா, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கிளறி எடுத்துட்டு வந்துறோம். சச்சா, அதெல்லாம் வேணாமா, நீங்க ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? நாங்க இதையே சாப்பிட்டுக்கிறோம். மதியான சமையல் நாங்களே பண்ணிக்கிறோம் இன்னைக்கு. ஏன் சிவா நாங்க பண்றோம்? இல்ல, உங்களுக்கு எதுக்குமா கஷ்டம், நாங்க பாத்துக்கிறோம். என்னடா அன்பு, கரெக்ட் தானே? ஆமாமாண்டா, மதியான சமையல் நம்மளே பாத்துக்கலாம். நாங்களே சமைச்சு இன்னைக்கு சாப்பிட்டுக்கிறோமா, நீ கவலைப்படாத, அதுல எதுவும் உனக்கு தேவையில்ல. கஷ்டம் எதுக்கு? பாவம் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி என்னமோ சொல்றீங்க, சமைங்கப்பா. எங்களுக்கு ஃப்ரீ தானே, நாங்க என்ன பண்ண போறோம்? அதனால தாராளமா நீங்க 2 பேரும் சமைக்கலாம். பூ பூத்திட வேண்டிய பாப்பா சாப்பிடலாம். சரி சித்தி, வரேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த போட்டோவை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்ப? கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேங்கிற, என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இந்த போட்டோல இருக்க பொண்ணு யாருன்னு நமக்கு தெரியாது, அந்த மச்சத்தை வச்சு மட்டும் நீ கண்டுபிடிச்சிருவியான்னு? நீங்க வேற அமைதியா இருங்க சித்தி. எனக்கு அந்த பொண்ணோட முகம்ல ஏதோ ஞாபகம் இல்ல சித்தி. ஏதோ கொஞ்சம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு சித்தி. அதை வச்சு வரைஞ்சதே இவ்வளவுதான் சித்தி. அந்த மச்சம் மட்டும்தான் சித்தி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏம்பா நீ வேற கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? இல்ல சித்தி, அந்த பொண்ணை தேடி நான் கண்டுபிடிச்சே ஆகணும் சித்தி. அது சொன்னாலும் அந்த ஃபீல் உங்களுக்கு புரியாது சித்தி. ஆனா அந்த பொண்ணு ஒரு நாள் கண்டுபிடிப்பேன் சித்தி. இப்படியே தான்ப்பா 4 வருஷமா நீ சொல்லிட்டு இருக்க. 4 வருஷம் கிடைக்காத பொண்ணு இப்பயா கிடைப்பா? அந்த பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நான் தேடிட்டு தான் இருப்பேன் சித்தி. 4 வருஷம் கிடைக்காத பொண்ணு இப்ப மட்டும் எப்படிப்பா கிடைப்பா? அதை ஏன்பா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? 4 வருஷமா நீயும் தேடிக்கிட்டு மட்டும் தானே இருக்க. இந்த ஊர் முழுக்க நீ தேடிட்டானா கிடைக்கல, இதுக்கு மேல மட்டும் எப்படி கிடைப்பாங்க? எனக்கு நம்பிக்கை இருக்கு சித்தி. அப்பாவும் அம்மாவும் அந்த பொண்ணை என் கண்ணுல காட்டுவாங்க சித்தி. என்னப்பா நீ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இல்ல சித்தி, கண்டிப்பா ஒரு நாள் அந்த பொண்ணை பாப்பேன் சித்தி. பார்த்த உடனே நான் அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன் சித்தி. இதேதான்ப்பா 4 வருஷமா சொல்லிட்டு இருக்க. எனக்கும் ஆசை இருக்கும்ல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்கணும்ட்டு. நீ என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேங்கிற? இல்ல சித்தி, அந்த பொண்ணை நான் பாப்பேன் சித்தி. அது வரைக்கும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சித்தி. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பாத்தி. இடுப்புல மச்சம் இருக்கிறத வச்சு எப்படிப்பா நீ சொல்ற? ஏதோ ஃபேஸ் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் சித்தி. என்னப்பா உனக்கு புரிய மாட்டேங்குது? ஏன்பா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அந்த பொண்ணோட முகம் உனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்தா மட்டும் கண்டுபிடிச்சிடலாமா? இல்ல உனக்கு ஞாபகம் இருந்திருந்தா நீயே வரைஞ்சிருப்ப, ஏன் வரையல? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கண்ணு மட்டும் தானே சித்தி.
அத வச்சு மட்டும் இந்த உலகத்துல தேடிட முடியுமா? அந்த கண்ணு மாதிரியே எத்தனை கண்ணு இருந்திருக்கும். இல்ல சித்தி, கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் சித்தி. அது வரைக்கும் கல்யாணத்தை பத்தி யோசிக்காதீங்க சித்தி. கண்டிப்பா உங்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க சித்தி. என்ன எத்தனை வருஷமா வளர்த்திருக்கீங்க, உங்களுக்கு நான் நல்லது செய்ய மாட்டேனா? எனக்கு நல்லது செய்யணும் அப்படியெல்லாம் இல்ல. என் மக மாதிரி பாக்குறான்னு நீ தான் எதுவும் ஒத்துக்க மாட்டேங்கிறியே. இல்ல சித்தி, கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் சித்தி. உங்களுக்கே தெரியும் சித்தி, அந்த பொண்ணு இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்ல சித்தி. அவங்க மட்டும் ரத்தம் கொடுக்கலாம்னா இப்ப என் உடம்புல ரத்தம் கூட ஓடி இருக்காது சித்தி. எனக்கும் தெரியுதுப்பா, நானும் அந்த பொண்ணு ஒரு நாள் பார்க்கணும். என் மகனை காப்பாத்தி கொடுத்ததுக்காக நன்றி நானும் சொல்லணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த பொண்ணு நம்மள பார்க்க வரணும்னு தோணும்ல. ஆனா அந்த பொண்ணுக்கு உன்னை யாரு என்ன ஏதுன்னு தெரியுதான்னு கூட தெரியல. இல்லைன்னா நமக்கு அந்த பொண்ணோட ஃபேஸ் தெரிஞ்சிருந்தா கூட தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுவும் எதுவும் நமக்கு தெரியாது. இதை வச்சு வெளியில கேட்டோம்னா ஏன் செருப்பாக அடிப்பாங்கடா. தெரியும் சித்தி, விடுங்க சித்தி. பார்க்கலாம், கண்டிப்பா ஒரு நாள் கடவுள் கண்ணில் காட்டுவார் சித்தி. அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சித்தி. 4 வருஷமா இதேதான்ப்பா சொல்ற நீ. 10 வருஷம் ஆனாலும் நான் இதை தான் சித்தி சொல்லுவேன். தேடி கண்டுபிடிப்பேன் சித்தி. என்னமோ பண்ணு, உங்க அம்மா அப்பா இருந்திருந்தா இப்படியெல்லாம் பண்ணிருப்பியா? சித்தி, அம்மா அப்பாவே இப்ப அதை தான் சித்தி சொல்லுவாங்க. உயிரை காப்பாத்தி கொடுத்த அந்த பொண்ணுக்கு நன்றியா இருக்கணும்னு தான் சித்தி சொல்லுவாங்க. அதுக்கு 4 வருஷமா நீயும் தேடிக்கிட்டு தானே இருக்க. அதுக்கு அந்த பொண்ணு கிடைக்கணும். கிடைக்காம இருக்கிற பட்சத்துல நம்ம வேற ஏதாவது தானே பண்ணணும். இல்ல சித்தி, கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் சித்தி. இல்ல சித்தி, என் உயிரை காப்பாத்தி கொடுத்த அந்த பொண்ணை நான் பார்த்தே ஆகணும் சித்தி. உங்களுக்கே தெரியும் நான் பாக்கணும்னு சொல்லியிருக்கேன்னு. தேடலாம், தேட வேணான்னு சொல்லல. 4 வருஷமா தேடிட்டியே, அந்த பொண்ணும் கிடைக்கல. 4 வருஷத்துல கிடைக்காத பொண்ணு இப்ப உன் கண்ணுக்கு வர போறா? சித்தி, நீங்க ரொம்ப நேரம் நிக்காதீங்க, உட்காருங்க. எத்தனை வருஷமா உன்னை நான் வளர்த்துட்டு இருக்கேன். ஒரு டைம் என்ன அம்மானு கூப்பிட மாட்டியா? நான் எவ்வளவு எங்க இருக்கேன் தெரியுமா? சித்தி, இல்ல உனக்குள்ள நான் திணிக்கணும்லாம் நினைக்கல. உனக்கு எப்ப தோணுதோ அப்ப கூப்பிட்டா போதும். சொல்றேன் அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்டா. அதே மாதிரி நீங்களும் என் அம்மா மாதிரி தான் சித்தி வளர்த்துருக்கீங்க. குறை சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல சித்தி. நான் சொல்ற ஒரே வார்த்தைக்காக மட்டும்தான் 4 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு யாரு என்ன உனக்கு தெரியல, கல்யாணம் பண்ணிக்கோ எதுவும் சொன்னதில்ல சித்தி நீங்க. ஏன்னா என்னோட விருப்பம் தான் உங்களோட விருப்பம் எனக்கு நல்லாவே தெரியும் சித்தி. எனக்கு நல்லாவே தெரியும் என்ன உங்க மக மாதிரி வளர்க்குறீங்கன்ட்டு. ஆனா என்னன்னு தெரியல சித்தி, மன்னிச்சிருங்க சித்தி. இருக்கட்டும்பா, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப கூப்பிட்டா போதும். இந்த சித்தி உன்கிட்ட வற்புறுத்த மாட்டேன்டா. உனக்கு எப்ப தோணுதோ அப்ப கல்யாணம் பண்ணிட்டா போதும். அந்த பொண்ணை தேடுவானா, தேடிக்கிட்டே இருப்பானா கூட தேடு. ரொம்ப நாள் ஆனாலும் பரவாயில்ல, நீ தேடிட்டு இரு. இந்த சித்தி உனக்காக எப்போதும் உன் கூட தான் நிப்பேன். நீங்களும் அம்மா அப்பா விட்டுட்டு போன மாதிரி போயிடாதீங்க சித்தி. எங்களுக்கு நீங்க மட்டும்தான் சித்தி. எப்பயும் ஒரு அம்மாவும் உன் கூடயே தான் இருப்பேன். எந்த வருத்தமும் பட்டுக்காத. ஆனா இன்னமும் தேடணுமான்னு யோசிச்சுக்கோ. உனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா அந்த மச்சம் மட்டும்தான். இந்த பொண்ணோட முகம் 4 வருஷத்துல நீ மறந்தேட்ட. இப்பதான் இந்த டிராயிங் கூட நீ வரைஞ்சு வச்சிருக்க. எப்படி கண்டுபிடிப்ப? எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா என் மக மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படியாவது கண்டுபிடிச்சிருவானா? இதை மட்டும் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்க முடியுமா? உனக்கு வேற ஏதாவது ஞாபகம் இருந்தா யோசிச்சு பாரு. நல்லா யோசிச்சு பாத்துக்கிட்டே இரு. இதை வச்சு மட்டும் நம்மளால கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா. தெரியுது சித்தி. ஆனா என்ன பண்றது, அந்த பொண்ணு பாக்கணும் சித்தினா. இப்ப நான் உயிர் வாழ்றேன்னா எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான் சித்தி. அந்த பொண்ணு மட்டும் அன்னைக்கு வந்து என்ன காப்பாத்தலான்னு இன்னைக்கு நான் உயிரோட இருப்பேனான்னு எனக்கே தெரியல சித்தி. எனக்கு தெரியும், என் மகனை காப்பாத்தி கொடுத்த அந்த பொண்ணு எங்கேயாவது தெய்வமா வாழ்ந்துகிட்டு இருப்பா. நல்லபடியா வாழ்ந்தா போதும். ஆனா நீயும் 4 வருஷமா தேடிக்கிட்டே தான் இருக்கிற. அந்த பொண்ணுக்கு வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? ஏதாவது யோசிச்சு பாரு. 4 வருஷமா கிடைக்காத பொண்ணு இப்ப கிடைக்கும்னு யோசிக்கிறிய. அந்த ஊர் முழுக்க நீ தேடிட்ட. ஆனா எங்கேயும் அந்த மாதிரி பொண்ணு நீ பார்த்ததே கிடையாது. ஆனா அந்த பொண்ணு இங்கதான் இருக்காளா? அதுவும் உனக்கு தெரியல. அவ கூட யாராவது இருந்தாங்களா இல்லையா? பாட்டி, எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், அந்த பொண்ணு ஆஃப் சாரி கட்டி இருந்தா. ரெட் அண்ட் பிளாக்ல ஆஃப் சாரி கட்டி இருந்தா பாட்டி. அது மட்டும் தான் பாட்டி எனக்கு தெரியும். இதை விட வேற எதுவுமே எனக்கு தெரியாது பாட்டி. அந்த நிலைமையில இருக்கும் போது எனக்கே என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு அந்த இடத்துல புரியல பாட்டி. சுத்தி நின்று எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்களே, அது மட்டும் தான் பாட்டி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த பொண்ணு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன வந்து காப்பாத்தினா பாட்டி. அதுக்காக ஏதாவது நன்றி கடனா இருக்க கூடாதா பாட்டி? நான் பண்றது ஏதாவது தப்பா பாட்டி? நீ பண்றது எதுவும் தப்பு இல்லடா. நீ கண்டுபிடிப்பேன்னு இந்த சித்தி சொல்றேன். நீ கண்டிப்பா ஒரு நாள் கண்டுபிடிச்சு இதுதான் இந்த பொண்ணுன்னு என்கிட்ட வந்து காட்டுவேன். அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்றேன். ஆறு தேவி, உன் பையன் எவ்வளவு கஷ்டப்படுறான். அந்த பொண்ணுதான் உன் பையன் கண்ணை காட்டுறது. உன் பையன் இப்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ வருத்தப்படாத. உங்க அம்மா செய்யறனால நான் செய்யறேன்டா. என்ன சித்தி, வருத்தத்துல இருக்கேன்னு சிரிக்க வைக்கிறீங்களா சித்தி? நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்டா. நல்லா சிரிக்க வைக்க பிளான் போடுறீங்க சித்தி. அப்புறம் என் மகன் இப்படி உருன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா எனக்கு பிடிக்குமா? உன்னை பார்த்து அழகுறதா சிரிக்கிறதான்னு கூட எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன் சித்தி, ஏன் அப்படியே தெரியுத? நீ பாட்டுக்கு யோசிச்சுட்டு தான் இருக்க. நான் ஒரு நாள் அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டு வருவேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் உன்னை பார்த்து சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல. ஏன் பாட்டி அதையே சொல்றீங்க? ஆமா, ஒரு பொருள் தேடியும் நமக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ தேடிட்டு இருக்க பத்தியா? இதுல நான் என்ன சொல்றது? நீங்க சொல்றது கரெக்ட் தான் சித்தி. அந்த பொருள் தேடினாலும் எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும் சித்தி. ஆனாலும் நான் தேடி அந்த பொருளை கண்டுபிடிச்சே ஆகுவேன் சித்தி. தேடி கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட தேடல் தொடங்கும் சித்தி.
அதுக்கு முடிவு வந்தாலும் வரலாம் வராமலே இருக்கலாம் சித்தி. ஆனாலும் என்னோட தேடல் தொடங்கிட்டே தான் இருக்கும் சித்தி. என்ன நினைச்சாலும் அது நிக்காது சித்தி. தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே. வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய். தேடி கிடைப்பதில்லை. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேத்து வீடியோ வந்திருக்காது, இன்ஃபார்ம் கூட பண்ணல, சாரி. ஒரு முக்கியமான வேலைக்கு வெளியில போயிட்டோம், அதனால தான் எங்களால வீடியோ எடுக்க முடியல மக்களே. இதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி மக்களே. இவங்க யாரா புதுசுன்னுலாம் யோசிக்காதீங்க. இவங்களும் இதுக்கு மேல இந்த கதைக்குள்ள பயணம் பண்ண போறாங்க மக்களே. இந்த பொண்ணு யாரா இருக்குன்னு முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க மக்களே. கண்டுபிடிச்சிருவீங்க தெரியும், கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சா. நம்ம சேனல் ஓபன் பண்ணி நேத்தோட 1 இயர் ஆயிடுச்சு. இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. இதுக்கு மேலே உங்க சப்போர்ட் எப்போதும் எங்களுக்கு இருக்கணும் மக்களே. பாய் மக்களே, குட் நைட். மறக்காம கமெண்ட்ல இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு போயிருங்க. கமெண்ட்டை நான் பாப்பேன் மக்களே. மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.